பயணம் போறோமே ஏசப்பா படகிலே பயணம் போறோமே. இவர் தாங்க நம்ம ஹீரோ. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாருன்னு தெரியல. இவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஒரு ஸ்பெஷலான நபரை மீட் பண்ண போறாரு. யாரா அதை நான் சொல்ல மாட்டேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ரெண்டு தெருவை தாண்டா போதும். ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, சர்ச்சு ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே இந்த ரெண்டு தெருல தான் இருக்கானுங்க. அப்பப்போ காரை லிஃப்ட் கேட்க 2 பேர்ல கேபா மாத்துறானுங்க. பேசப்பா, காப்பாத்துங்கப்பா. நம்ம ஹீரோ விளையாட்டா ஏசப்பா கூப்பிட்டாரு. ஆனா அதையும் கேட்டு பாருங்க. சார், டாப் டு பாட்டம் ட்ரெண்டியா மாறிட்டீங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லை. 2 செகண்ட் முன்னாடி வெளியே நின்னப்போ ஒயிட் ட்ரெஸ், ரெட் ஷால், ஏசப்பா மாதிரியே இருந்தீங்களே. ஆமாப்பா, நான் தான் ஜீசஸ். எது ஏசப்பாவா? தம்பி ஏந்திரிப்பா. என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். என்கிட்டயா? அதெல்லாம் விடுங்க ஏசப்பா. ஐயோ, இப்போதான் எனக்கு ஒரு மாதிரி இருங்க. ஆமா, வலிக்குது. உண்மைதானா? நீங்க தானா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாருங்க, ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்குவா. என்னால நம்ப முடியல. இந்த கேமரால சில பேர் தெரிய மாட்டாங்கன்னு. இருங்க. ஆமா, ஐயோ ஏசப்பா, கேமரா அழகா இருக்கீங்க. இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் நான் தான், என் கண்ட்ரோல் தான் எல்லாமே. ஹீரோ ஹாப்பிங்க. நான் இதுக்கு மேலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. தம்பி, அங்க யாரோ லிஃப்ட் கேக்குறாங்கப்பா. ஐயோ, அது என் வைஃப். கேட்டுருவோம். ரிச்சி, ரொம்ப நேரமா ஆபீஸ் கேப் வெயிட் பண்றேன், இன்னும் வரல. ஆபீஸ்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா? என்னாச்சு? நல்லா தானே கிளம்புனேன். சும்மா கேள்வி எல்லாம் கேட்காத ரிச்சர்ட். கூட்டிட்டு போய் விடுவியா மாட்டியா? சரி வா, ஏறு வா. நான் வேணா கார் மேல ஏறி உட்காரட்டுமா? நான் எங்க உட்கார்றது? சார் யார் அது முன்னாடி? சரி. ஐயோ ஏசப்பா, அவ எப்பவுமே ஃப்ரண்ட்ல தான் உட்காருவா. பின்னாடி உட்காந்தா அவளுக்கு ஒத்துக்காது. சரி பின்னாடி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. அவ கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவா. அதுக்கப்புறம் நீ சரி பார்த்து எதுவா வாங்க சார். எனக்கு பின்னாடி உட்காந்தா கொஞ்சம் வாமிட்டிங் சென்ஸ், அதான். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. என்னங்க, ஏசப்பாவை பின்னாடி அனுப்பிட்டாரு. ஹீரோன்னு இருந்தா லைஃப்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். அப்போ என்ன நடக்குதுன்னு. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, நேற்று உங்க அம்மா வந்தாங்களா, வந்து பாத்திரம் விளக்குன்னு சொன்னாங்க. பாத்திரம் விளக்கி முடிச்சோடனே உன் தங்கச்சி வந்து, அண்ணி இதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறான். அந்த வேலையை முடிச்சா வேலைக்கு மேல வேலையா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே தலைவலியா போச்சிருச்சு. உன்னை கட்டிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? நேரா பார்த்து ஓட்டு. சரி, ஏசப்பாவுக்கு பின் சீட்டாவது நிரந்தரமா இருக்கான்னு பாப்போம். 5 minutes later. ஐயோ, இவனா? ஏய் நண்பன், நான் இந்த பக்கம். நான் இது என் வைஃபை டிராப் பண்ணலான்னு. சூப்பர். ஹாய். ஏய், என்ன கொஞ்சம் மேட்சிங் மட்டும் டிராப் பண்ணிடுறா. டைம் ஆச்சுடா. போற வழியில பக்கம் தானே, இந்த லெஃப்ட் எடுத்தா அங்க தானே கிரவுண்ட். என்ன விட்டுடுறா ப்ளீஸ்டா. டேய் ஏப்பா, சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். கிட்ட டிக்கில போட்டுறியா? இல்ல இங்கே வச்சிரேன். வேணாம் இங்கே வச்சிரேன். சீக்கிரம். தேங்க்ஸ். ப்ரோ இந்த பேக் மட்டும் கொஞ்சம் பிடிங்க ப்ரோ ப்ளீஸ். டேய், என்னடா கிரிக்கெட் பேக் தான்டா, ஒன்றும் இல்லைடா ப்ரோ. ஆனால்
அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. அவ்வளோ பழக்கம் நாங்களாம். நண்பன் ஐயோ அவங்க பார்த்தா விட்டேன்னா மேட்ச் ஆரம்பிக்க போலாம்டா. தப்பாத்துக்காத ப்ரோ, நம்ம பையன் தான் அவன். சிஸ்டர் ஒரு 2 minutes தான் சிஸ்டர், லெஃப்ட் போய் ரைட் எடுத்தா முடிச்சிடலாம் ப்ளீஸ் சிஸ்டர். தம்பி 2 பேரை இறக்கி விட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா பேசலாம், எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். இருங்களேன், இவங்க தான் கூட இருக்காங்கல்ல. சரிப்பா, நான் வெயிட் பண்றேன். ஒய்ஃப் வந்தாச்சு, ஃப்ரெண்டு வந்தாச்சு, அடுத்து எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் ஆஃபீஸ். கத்துவாரு. என்னப்பா ஆச்சு? வண்டி என்னாச்சு? போய் இந்த டைம்ல போய் நிப்பாட்டிட்டியே? இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது, எல்லாமே பக்கவா இருந்தது. என்னாச்சு தெரியல. தெரியலையப்பா, எனக்கு வேற ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆகுது. என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. நான் பார்க்குறேங்க. சரி, வேற ஏதோ பண்ணணுமா பார்க்குறேன். ரைட்ல விட்டாலே போதுண்டா, கிட்ட வந்துட்டா. ஒரே நிமிஷம் இரு, இது என் பாஸ் வண்டியாச்சு. பாஸ்லாம் வேணாம்டா. பாஸே தாண்டா. ஒரே நிமிஷம் இருடா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இங்கே நிக்கிற அவரு. சார் எங்கள் ஐயா முக்கியமான ஒரு மீட்டிங் போகிறாரு, அவரை கொஞ்சம் ஏற்றுக்கிறீங்களா? சார் அவர் தான் சார் என் பாஸ். நீங்க சரிங்களா? ஓகே சார். ஹாய் சார். சார் என்னாச்சு சார்? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுப்பா. ஷோ கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சார் வாங்க போயிடலாம் வாங்க. சரி, தேங்க்ஸ் பாரு. ஐயா. சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேப்பா. என்ன ஏர்போர்ட்ல விட்டா மட்டும் ஷோ சார் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னமே இல்லடா, யாரா இவரு? டேய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தம்பி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஃப்ளைட் டைம் ஆகுதுச்சு. அவருக்கு முன்னாடி என்ன அந்த ரைட்ல மட்டும் விட்டேன்னா போயிடுச்சுடா. டைம்பா விட்டுறேன். வாங்க ப்ளீஸ்டா, ஃபாஸ்டா பண்றா. பிரைஸ் எல்லாம் போடணும்பா. தம்பி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்பா. One eternity later. இவன் இங்க நிக்கிறான். யாரா அவன்? வேற இடமே இல்ல இருச்சு. ஐயோ ஏசப்பா. அவர் அங்க இல்லைங்க, ஆனா அடுத்து அவர் வெயிட் பண்றது உங்களுக்காக கூட இருக்கலாம்.